அன்னலார் போல் புகழோடு தோன்றி புகழாகவே வாழ்ந்து சென்ற பின்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் புகழுக்குரிய வாழ்வு உலகத்தில் வேறு யாரும் வாழ்ந்ததில்லை, வாழ்ந்து விட முடியாது. அவர்கள் சொன்னதெல்லாம் மார்க்கம், அவர்கள் செய்ததெல்லாம் மார்க்கம், அவர்கள் அமைதியாக எங்காவது இருந்தால் கூட அது மார்க்கம், அவர்கள் அங்கீகரித்தால், ஆமோதித்தால், அனுமதி அளித்தால் அத்தனையும் மார்க்கம். ஒரு சாதாரண மனிதரின் பிறப்பு கிடையாது. அந்த பிறப்பை பற்றி உலகத்திலே சொல்பவர்கள் லட்சத்திற்கும் மேல். நம்முடைய வாழ்க்கை வரலாற்றை 4 பேர் பேசுவார்கள். கொஞ்சம் ஊர் தலைவர், உள்ளூர் தலைவர், மாநில தலைவர் என்றால் ஒரு 40 பேர் 400 பேர் வரலாறு எழுதுவார்கள். இந்த அதிசய பிறப்பினுடைய வரலாற்றை பேசுபவர்கள் 1,00,000க்கும் மேல். அவர்களை ராவிகள், அறிவிப்பாளர்கள் என்று சொல்லுகிறோம். அன்னலாரிடமிருந்து அறிவிப்பவர்கள். எந்த ஒரு தனி மனிதரின் வாழ்வும் இவ்வளவு தோற்றங்களை உள்ளடக்கியதாக இருக்காது. எல்லா அவதாரங்களும் அன்னலாருக்குள் அடக்கம். குழந்தையாய், சிறுவராய், வாலிபராய், கணவராய், தந்தையாய், சமூக தலைவராய், நல்ல நண்பனாய், குடும்ப தலைவராய், வியாபாரியாய், பிற சமயத்தவர்களோடு உள்ள அணுகுமுறைகளில் முன்மாதிரியாய், நபியாய், ரசூலாய், தந்தையாய், சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு மனித வாழ்வில் உலகம் முழுக்க வாழுகிற மக்களுக்கு எத்தனை பரிணாமம் இருக்குமோ அத்தனை பரிணாமங்களையும் உள்ளடக்கிய ஒரு அதிசய பிறப்பு என்பதால் இது சாதாரண பிறப்பு அல்ல. அது உலகத்திற்கான அல்லாஹுவால் வழங்கப்பட்ட ஒரு அதிசய பிறப்பு.